பிரைஸ் த லார்ட். சபைகள குறித்து ஏசப்பா பாரப்படுத்தின ஒரு சில காரியங்கள குறித்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நெனைக்கிறேன். சபை ஏசப்பா நமக்கு உருவாக்கி குடுத்தது. இன்னும் சபைகள்ல ஆண்டவர ஒன்று சேர்ந்து துதிக்க, ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உருவாக்கி தந்தது தான் சபை. இன்னும் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனத்த பார்க்கும்போது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார்ன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த சபைகள உருவாக்க அநேக மிஷனரிகள், போதகர்கள், சுவிசேஷர்கள் இதுக்காக பாடுபட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு சபைகள் ஆண்டவர் இல்லாத ஒரு ஸ்தலமா மாறிட்டு வருது. எல்லா சபைகளும் அல்ல, ஒரு சில சபைகள் ஆண்டவர் இல்லாத ஒரு ஸ்தலமாக மாறிடுச்சு. முக்கியமா பலிபீடம் சபையின் முக்கிய பகுதி, அதுவும் ஒரு பரிசுத்த ஸ்தலம். ஆனா இன்னைக்கு பலிபீடம் கரைப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, சபைகளுக்குள்ளாடி ஆண்டவர் விரும்பாத அநேக உலக பிரகாரமான காரியங்கள் செயல்பட்டுட்டு இருக்கு. ஒரு காலத்துல ஆண்டவரை ஆராதிக்க வந்த ஜனங்கள் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் ஆண்டவரை தொழுது கொண்டாங்க. ஆனா இன்னைக்கு சபைகளுக்குள்ளாடி பரிசுத்தம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, சபைகளுக்கு வருகிற ஆத்துமாக்களுக்குள்ளாடி ஆண்டவரை குறித்துதான ஒரு பயம் இல்ல, நடுக்கம் இல்ல. இன்னும் சபைகள்ல நடக்கும் ஒவ்வொரு ஆராதனை நிகழ்வுகளும் மனுஷனை பிரியப்படுத்துற காரியமா மாறிடுச்சு. மனுஷனை பிரியப்படுத்துகிற ஆராதனைகள்ல ஆண்டவர் எப்படி வாசமா இருக்க முடியும்? ஆண்டவர் இன்னைக்கு சபைகளை குறித்தும், சபைகளை நடத்துகிற போதகர்களை குறித்தும், சபைகளுக்கு வருகிற ஆத்துமாக்களை குறித்தும் பாரமுள்ள தேவனா காணப்படுறாரு. ஆண்டவருடைய பாரம் எப்படி இருக்குன்னா, ஒரு தகப்பன் தான் கட்டின வீட்டுக்குள்ளாடி போக முடியாதபடி தன்னுடைய சொந்த பிள்ளைங்க எப்படி தகப்பனை தள்ளி விடுவாங்களோ அப்படிதான் இன்னைக்கு சபையும் மாறி இருக்கு. ஏசப்பாவை துக்கப்படுத்துகிற ஒவ்வொரு சபையின் வெளிப்பாக்கமும் நின்று ஏசப்பா வேதனையோடு சபையை பார்க்குறாங்க. ஆண்டவரை அறியாத ஆத்துமாக்கள் சபைகளுக்கு போறாங்க. ஆனா அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஆவிக்குரிய போஜனம் கொடுக்கறதுக்கு அங்க யாரும் இல்லை. அது மட்டும் இல்ல, துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு வருகிற ஆத்துமாக்களுக்கு ஆண்டவருடைய வசனம் அங்க கிரியை செய்ய முடியாதபடிக்கு ஆண்டவர் வெளியே நின்று பரிதபிக்கிறாரு. இதை கேட்டுட்டு இருக்க நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய சபைக்காக கட்டாயம் நீங்க ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, நம்ம சபைகள் பரிசுத்தமாக்கப்படணும். பரிசுத்தம் கட்டாயம் வேணும். இன்னும் நம்முடைய சபையை நடத்துகிற போதகர்களுக்காக ஜெபிக்கணும். அவர்களுடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். அது மட்டும் இல்ல, சபைகள்ல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு காரியமா நடக்க நீங்க ஜெபிக்கணும். ஆராதனை நிகழ்வுகளா இருக்கலாம், ஜெபமா இருக்கலாம், செய்தி வேலையா இருக்கலாம். இது எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுறதா மட்டுமே காணப்படணும். இன்னும் முக்கியமா நம்ம சபைகள்ல எழுப்புதல் வரணும். அதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கும் போது நம்முடைய சபைகள்ல பெரிய மாற்றங்களை நம்மளால பார்க்க முடியும். ஏசப்பாவுடைய பாரத்தை உணர்ந்து சபைகளுக்காக ஜெபிங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.